இந்திய அரசாங்கம் சிஏஏன்னு சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திச்ச ஒரு சட்டம்னா அது இந்த சிஏஏ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் என்ன, எதனால இந்த சட்டத்தை பலரும் எதிர்க்கிறாங்க, இப்படி எதிர்க்கிறவங்களுடைய கோரிக்கைக்கு பின்னாடி நியாயமான காரணங்கள் இருக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிஏஏ அப்படின்ற சட்டம் நேற்று மத்திய அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் அதை ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிஏஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண போகிறோம். கூடவே இந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிராக இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த சிஏஏ சட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு குடியுரிமை வாங்குறதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இது கடந்த 1951ஆம் ஆண்டே கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இப்போ 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் இப்போ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த சட்டத்தில் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? இப்போ சாதாரணமாக வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் அகதியாவோ இல்லை இந்தியாவுக்கு தஞ்சம் கேட்டோ வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்திய குடியுரிமை வாங்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 11 வருஷம் இந்தியாவில் தங்கி இருந்தாதான் இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சட்டத்தில் மத்திய அரசு என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாத மற்ற 6 மதங்கள், பார்சி, ஜெயின், புத்திஸ்ட், ஹிந்து, இந்த மாதிரி 6 மதங்களைச் சேர்ந்த மக்கள் தஞ்சம் கோரி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க வெறும் 5 வருஷத்தில் குடியுரிமை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த நாடுகளிலிருந்து ஏதாவது முஸ்லிம்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க 11 வருஷம் வெயிட் பண்ணி தான் குடியுரிமை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இதைத்தான் முதல்ல முக்கியமாக பலருமே எதிர்த்தாங்க. காரணம் அதனங்க, ஒரு நாட்டில் இருந்து தஞ்சம் கோரி வர்றாங்கன்னா ஒரு சில மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கறது நியாயமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இவங்க 3 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள். அவங்க அரசியல் அமைப்பிலேயே இஸ்லாமிய நாடுகள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே மற்ற மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா ஹிந்துஸ், பார்சிஸ், ஜெயின்ஸ் இவங்க தான் மைனாரிட்டிஸ். அவங்களுக்கு எதிராக தான் மத வன்முறை அப்படிங்கிறது நடக்கும். ஸோ எங்களுடைய சட்டத்தின் நோக்கம் இந்த மாதிரி மத வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தானே தவிர எல்லாத்துக்கும் அது முன்னுரிமை கொடுக்கறது எங்கள் நோக்கம் இல்லை. அதனால தான் முஸ்லீம் மதத்தை நாங்கள் விட்டுட்டோம், மற்ற மதத்துக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விளக்கம் ஒரு நியாயமான விளக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பல ஓட்டைகள் இருக்குது. அதையுமே எதிர்க்கிறவங்க சுட்டி காட்டுறாங்க. ஸோ இப்போ இதை எதிர்க்கிறவங்க ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ஒரு வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தாலே அந்த நபர் அகதி தான். அது என்ன மத வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கறது, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத வன்முறை நடக்காதுன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் அதே பாகிஸ்தானில் அகமதியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இனக்குழு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக பாகிஸ்தானில் ரொம்ப பெரிய அளவுக்கு வன்முறை நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நிறையவே அந்த வன்முறை அப்படிங்கிறது நடந்திருக்குது. அப்போ அவங்க மனிதர்கள் இல்லையா, அவங்க மத வன்முறையால் பாதிக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், முஸ்லிம்ஸும் சண்டை போட்டுக்கிட்டா அது எப்படி மத வன்முறை ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பிரச்சனையே என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம் இனக்குழுக்கள் அகமதியாஸை முஸ்லீமாவே கன்சிடர் பண்ணாததுனால தான் அவங்க மேலே இந்த வன்முறை நடக்குது அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதனால் இவங்களை ஏன் இந்த சிஏஏ சட்டத்தில் சேர்த்துக்கல, இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் சேர்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன்வைக்கிறாங்க. மூன்றாவதாக என்ன கேள்வி முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை மட்டும் ஏன் சிஏஏல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறீங்க? நேபாள், மியான்மர், பூட்டான், ஸ்ரீலங்கா, சைனா இவங்களுமே அண்டை நாடுகள் தானே, ஏன் இவங்களை சேர்த்துக்கல? உதாரணத்துக்கு மியான்மரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புத்த மத துறவிகளால் அங்கே இருக்கிற ரோஹிங்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் முஸ்லிம்ஸுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை நடந்துச்சு. அப்போ அது மத வன்முறை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் முன்வைக்கப்படுது.
இதற்கு மத்திய அரசு என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள், ஒரு மதத்தை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள். அதனால தான் அவங்கள மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். மற்ற நாடுகள் எல்லாம் மற்ற மதங்களை ஈக்குவலாக தான் வந்து அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதுலேயுமே ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அது என்னென்னா, பூட்டான் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு புத்த மத நாடு. அப்போ அதை ஏன் வந்து இந்த சிஏஏல இன்க்ளூட் பண்ணிக்கல? ஏன் அங்கே ஒரு வேளை ஃபியூச்சரில் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்போது அங்கேருந்து வரக்கூடியவங்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, என்னதான் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இப்போ வரைக்கும் இந்தியாவில் வசிச்சுக்கிட்டு வந்தாலும், இன்னுமே குடியுரிமை இல்லாமல் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில் தங்கிட்டு இருந்தாலும் அவர்களும் இந்த சட்டத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம், முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க மத வன்முறையால் பாதிக்கப்படலை, அதுக்கு பதிலாக மொழி வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் முன்னாடியே சொன்னாங்க. அது என்ன, வன்முறைன்னு வந்துட்டா எல்லாம் ஒன்று தான், மத வன்முறைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சு இதையுமே கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் மத்திய அரசினுடைய கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு எதிரான அடக்குமுறை இருந்தாலுமே கூட வன்முறை அந்த நாட்டில் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை இப்போ நம்ம இலங்கைக்கே திருப்பி அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, வரும் காலத்திலையும் இதே மாதிரி இலங்கையில் வன்முறை இல்லாமையே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் வன்முறை வந்துச்சு அப்படின்னா அப்போ இமீடியட்டாக இந்திய அரசாங்கத்தினால ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமோ முடியாதோ அது யாருக்கும் தெரியாது, அப்போ அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து. ஸோ ஒரு சட்டம் கொண்டு வரும் பொழுதே இந்த மாதிரி வன்முறையால் பாதிக்கப்பட்டால் மட்டும் 5 வருஷத்தில் நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இலங்கையிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். வன்முறையால் பாதிக்கப்பட்டு வர்றாங்களா இல்லை சும்மா வர்றாங்களா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை வன்முறையால் பாதிக்கப்பட்டு வர்றாங்கன்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா 11 வருஷம் வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லையா? இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதையுமே வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது முதல்ல எதிர்த்தவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அதற்கு முக்கிய காரணம், வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா மாதிரியான மாநிலங்கள் பங்களாதேஷ், மியான்மர் மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து உள்ள வர்ற அகதிகளால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க. காரணம், இந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற எல்லாருமே பழங்குடியின மக்கள். ஸோ அங்கே பாப்புலேஷனுமே பெரிய அளவுக்கு அவங்களது இருக்காது. இந்த மாநிலத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய அகதிகளால் இந்த அகதிகளுடைய பாப்புலேஷன் அதிகமாகி இவங்களோட பாப்புலேஷன் கம்மியாயிருமோ, அப்படி கம்மியாயிட்டா இவர்களுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டுருமோன்ற பயம் ரொம்பவே ஜாஸ்தி. இதை இன்னுமே அதிகப்படுத்துகிற வகையில் கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது இல்லையா பங்களாதேஷில். அப்போது பங்களாதேஷை சேர்ந்த பலரும் இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக வந்தாங்க. ஸோ இப்படி வரவும் இங்கிருந்த மக்களுக்கு இன்னும் பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாயிருது. பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையின் விளைவாக கடந்த 1985 அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்து கூட அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிற ஒப்பந்தத்தை இந்த அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1971 மற்றும் அதற்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்கணும். 1971 போர் முடிஞ்ச பிறகு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கக்கூடாது, அவங்க எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேற்றணும். கூடவே இதற்கு மேலே வேறு யாரும் பங்களாதேஷ், மியான்மர் மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்ஸாம் அக்கார்டினுடைய நோக்கம். ஸோ இப்போ இந்த சிஏஏவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 1971 அப்படிங்கிற வருஷம் இருக்குது இல்லையா, அதை 2014 மாற்றிட்டாங்க. ஸோ 1971க்கு பிறகும் பலர் பங்களாதேஷில் இருந்தும் மியான்மரில் இருந்தும் உள்ளே வந்து அகதிகளாக வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இது 2014 மாற்றினதுனால ஆட்டோமேட்டிக்காக 1971 to 2014 வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்த எல்லோருக்குமே குடியுரிமை வழங்கப்பட்டுரும். இது அஸ்ஸாம் மாநில மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டது. 1971ங்கிறத கட் ஆஃப் டேட்டாக வச்சாங்க. ஆனால் அதையும் மீறி இப்போ 2014 நகர்த்திட்டீங்க. இதனால் இன்னும் பலர் இந்தியாவினுடைய குடிமக்களாக மாறிடுவாங்க, இதனால் எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும்னு சொல்லி போராட்டத்தை முதல்ல ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக குறிப்பிட்ட ஒரு 6 மதத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஈஸியாக 5 வருஷத்தில் இப்போ குடியுரிமை வாங்க முடியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் இனிமேல் ஈஸியாக பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, குடியுரிமை வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க, இதனால் இன்னுமே எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2014 அப்படிங்கிற டேட்டா மீண்டும் 1971க்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை.
ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா முடியாது தான். ஆனால் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் இந்த சட்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த சட்டத்தை பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அஸ்ஸாம் மாநில மக்களும் இதில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த என்ஆர்சியை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க அவங்களையுமே இந்த சட்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததற்கு முக்கியமான காரணம் இதுதான். இந்த சட்டம் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்கணும். இந்த வீடியோ எந்த ஒரு கட்சிக்கும் எதிரானதோ ஆதரவானதோ கிடையாது. இந்த சட்டத்தில் என்ன இருக்குது, அதற்கு எதிரான கருத்துக்கள் என்ன, அதுக்கு மத்திய அரசு கொடுத்த விளக்கம் என்னன்னு சொல்லி எல்லா தரப்புடைய விளக்கம் எதிர்ப்புங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே இந்த சட்டத்தை பற்றின முடிவு அப்படிங்கிறது உங்களுடையது. அதில் நான் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.